பேதுரு சொன்னார் ஆண்டவரிடத்துல, இன்றைக்கு இரவிலே நீங்கள் என் நிமித்தமாக இடரல் அடைவீர்கள் என்று இயேசு சொன்ன போது முந்திக் கொண்டு பேதுரு சொன்னார், எல்லாரும் இடரல் அடைந்தாலும் ஆண்டவரே நான் உம்மை விட்டு விலக மாட்டேன், நான் இடரல் அடைய மாட்டேன் என்று சொன்னார். அப்ப ஆண்டவர் சொன்னார், பேதுரு, சேவல் கூவுகிற நேரத்துக்கு முன்னால என்னை நீ 3 தரம் மறுதலிப்பாய். மறுதலிக்கிறதா? நானா? நீர் உன்னதமான தேவனுடைய குமாரன் என்று உமக்கு சர்டிஃபிகேட் கொடுத்ததே நான் தானே, நான் எப்படி உம்மை மறுதலிப்பேன் என்று நினைத்திருக்கலாம். அந்த நேரத்தில் கர்த்தர் சொல்லும்போது கூட சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே அந்த பலவீன நேரத்தில் நான் விழுந்து விடாதபடி எனக்கு ஒரு பலத்தை கொடுன்னு கேட்டிருக்கலாம். செஞ்சிருக்கலாம்ல. ஆண்டவர் தான் முன்னால சொல்றாரு. அவர் சொன்னா நடந்துரும் இல்ல. அப்ப சொன்ன உடனே என்ன செஞ்சிருக்கணும்? அப்படியே ஆண்டவரே என் பலவீனம் ஒரு வேளை நான் விழ வேண்டிய அந்த சூழ்நிலை, சேவல் கூவுகிற அந்த வேளை வரும்போது நான் விழுந்து விடாதபடி என்னை நீர் தற்காத்துக் கொள்ளணும், நான் அந்த பாவத்தை செய்யாதபடி எனக்கு அந்த பாவத்திலிருந்து ஒரு விலக்க கொடுக்குன்னு கேட்டிருக்கலாம். கேட்கல. அவர் அப்பவும் நினைச்சார், எப்படி நடக்கும் பார்க்கலாம். அது யார் சொன்னாலும் எப்படி நடக்கும்னா, இயேசுநாதர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை, அவர் மேல வச்சிருக்கிற அன்பு, என் உடம்பை கிழிச்சு போட்டாலும், என்னுடைய உயிரை எடுத்தாலும், என் தலையை வெட்டினாலும் அவரை மறுதலிப்ப நான் பார்த்துக்கிறோம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம் ஒருவேளை.